நியூஸ் 4 செய்திகள். கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்களின் 110 அடி உயர திருவுருவச் சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டுகிறார். இந்தியாவின் அடிமைச் சங்கிலியை உடைத்தெறிய வெள்ளைய ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த தெய்வ திரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு உலகத் தரத்தில் மிகப்பெரிய அளவில் 110 அடி உயர திருவுருவச் சிலை அமைத்திட ஏஜிஎஸ் அறக்கட்டளை முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வானது மதுரை வண்டியூர் அம்மா திடலில் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 3 மணி அளவில் நடைபெற உள்ளது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வ.உ.சி. அவர்களின் திருவுருவச் சிலை அமைத்திட அடிக்கல் நாட்ட உள்ளார். இந்த விழாவுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து சொந்தங்களும், வ.உ.சி. பேரவை, வ.உ.சி. இளைஞர் அணி மற்றும் பல வ.உ.சி. அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த அடிக்கல் நாட்டு விழாவை மிகப்பெரிய சாதனை படைத்திட அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கிறேன் என்று டாக்டர் ஏஜிஎஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ.சி. சண்முகம் அழைக்கிறார். மதுரை மாநகர் ஏர்போர்ட் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 2.5 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் சிலை நிறுவுதல் பணிகள் 15 முதல் 18 மாதத்திற்குள் நிறைவடைந்து வ.உ.சி. சிலை திறக்கப்படும். இந்திய பிரதமர் மோடி வ.உ.சி. அவர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க இருக்கிறார். திறப்பு விழா நிகழ்வில் 1 கோடி மக்கள் பங்கேற்பார்கள் என்று டாக்டர் ஏ.சி. சண்முகம் கூறினார். நியூஸ் 4 செய்திகளுக்காக வை. மாரிமுத்து.